டியர் வியூவர்ஸ், டெஸ்ட் சீரீஸ் 2 இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 20 கொஸ்டின் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்ட் தமிழ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், செகண்ட் பார்ட் ஜிகேலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன். இதில் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பார்ட் ஏ தமிழ்லேருந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல். ஊக்கம் அப்படின்னாலே தெரியும். ஊக்கமாக இருக்கிறது அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, இல்லை தெளிவாக இருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு இங்கே ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சோர்வு. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. அதாவது லூவை பிரிச்சிங்க அப்படின்னா லூ பிரிக்கும்போது இல் கூட்டல் ஊ அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது நீள் உழைப்பு என்பதை பிரிக்கும்போது நீள் கூட்டல் உழைப்பு, இதுதான் சரியான விடை. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்த முன்னோடி யார்? அதாவது யோவான், அதாவது கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் அப்படின்னா அது யோவான். கிறிஸ்துவின் இங்கே கேட்டிருக்கிறது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அருளப்பன், அவர் தான் கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தவர். நான்காவதான கொஸ்டின், தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அதாவது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அது ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி அதுதான் ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஆறாவது கொஸ்டின், அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் என புகழாரம் சூட்டியவர் யார்? அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் என்பது சரியான விடை. ஏழாவது கொஸ்டின், காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1937 ஆண்டு. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. இந்த வடியில் அந்த அடியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் மூன்றாம் மற்றும் நான்காம் சொற்களில் உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மூன்றாம் நான்காம் சொல் ஒரே முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் மோனை. அடுத்ததாக 9வது கொஸ்டின், நடுவண் அரசு உவேசா அவர்களின் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, 2006 ஆண்டு. 10வது கொஸ்டின், நன்னூல் எவ்வகை நூல்? இது எவ்வகை வாக்கியம்? அதாவது நன்னூல் எவ்வகை நூல் அப்படிங்கிறது ஒரு வினா. இதற்கான விடை ஆப்ஷன் டி, வினா வாக்கியம். அடுத்ததாக பார்ட் பி பாருங்கள். ஜிகேயிலிருந்து ஒரு 10 கொஸ்டின். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். 11வது கொஸ்டின், சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்ட மாநிலம் எது? இது டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன் ஏபிசிடி தான் இருந்துச்சு. அந்த நாலுமே வராது ஆன்சரில். சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்ட மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம், அதுதான் சரியான விடை, ஆப்ஷன் இ. 12வது கொஸ்டின், வெளிநாள் வாழ் இந்தியர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? வெளிநாள் வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடப்படும் நாள்
ஜனவரி 9. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஈஸியான ஒன்று தான். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர். 14வது கொஸ்டின், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பகத்சிங். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதியமான். 16வது கொஸ்டின், கயல் 5 டஜன் முட்டைகள் வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்ட முட்டைகளின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 டஜன் என்பது ஒரு டஜன்னா 12 முட்டை. இப்போ 5 டஜன் அப்படிங்கும்போது 60 முட்டை கயல் வாங்கியிருக்காங்க. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் அப்படின்னா உங்களுக்கு 15 முட்டைகள் கெட்ட முட்டைகள். சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 60 முட்டையில் 15 முட்டைகள் கெட்ட முட்டைகள் அப்படின்னா சதவீதம் என்பது 100க்கு. இப்போ 100ல் இவ்வளோ கெட்ட முட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 or 15, 415 or 60, 1 4s are 4, 25 4s are 100. So answer is 25. அடுத்ததாக 17வது கொஸ்டின், இஃப் சண்டே இஸ் 2, டியூஸ்டே இஸ் 3, தேர்ஸ்டே இஸ் 3 அப்படின்னா மண்டேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது, டியூஸ்டேயில் 7 லெட்டர்ஸ் இருக்குது, தேர்ஸ்டேயில் 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 7 லெட்டர்ஸ் 9 லெட்டர்ஸ் இருக்கிறதுல உங்களுக்கு 3 வந்திருக்கு. அப்போது 6 லெட்டர்ஸில் உங்களுக்கு 2 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்டே அதுலேயும் உங்களுக்கு 6 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 2. அடுத்ததாக 18வது கொஸ்டின், 1 2 6 24 120 இதில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6, 6 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, 24 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120. இப்போ 120-ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 720 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 720. அடுத்ததாக 19வது கொஸ்டின், 1855 மேற்கு வங்க மாநிலத்தின் டேஸ் என்னும் ஊரில் சணல் தொழிற்சாலை முதலில் உருவாக்கப்பட்டது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்ரா என்னும் இடத்தில் என்னும் ஊரில் சணல் தொழிற்சாலை முதலில் உருவாக்கப்பட்டது 1855. அடுத்ததாக 20வது கொஸ்டின், அக்சாய்சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அக்சாய்சின் அப்படிங்கிற ஒரு பகுதி, அது எந்த நாடு மற்றும் சீனாவுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும். ஸோ அக்சாய்சின் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. மீண்டும் அடுத்ததாக ஒரு டெஸ்ட் சீரீஸில் சந்திப்போம். இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கான மார்க் எவ்வளவு கிடைச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.